ஹாய்ங்க, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ ஃபயர் விளாட தான் போகிறோம். நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல. அது எனக்கு நிறையா ஒர்க்கு, இந்த ஸ்கூல் ஒர்க்கெல்லாம் இருந்தனால தான் போடலை. இத்தனை வருஷமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இல்லை எனக்கு நிறையாவே ஒர்க் இருந்துச்சு, அதனால தான் நான் போடல. ஓகே, நம்ம நேற்று தான் ஹீரோய்க்கு போனோம், அதனால் நான் வீடியோ போட்டிருந்தேன். நம்மளுக்கு ஹானர் ஸ்கோர் இல்லாத கம்மியாக இருந்த காரணத்தினால நம்மளால் சீரியஸ் ரேங்கில் விளாட முடியாது. நம்ம நாளைக்கு நான் கன்ஃபார்மாக சீரியஸ் ரேங்கில் விளாட்ற வீடியோ நான் அப்படியாச்சும் போட்டுறேன். இன்றைக்கி நம்மளோட நெட் விளாடுவோம். நீங்களாம் என்ன கேரக்டர் எக்யூப் பண்ணிட்டு விளாடுவீங்கன்னு எனக்கு தெரில, சொல்லிடுங்க. ஒன்று சொல்லுங்கள். சாரி, அது என்னதுன்னா உங்களுக்கு எந்த கண்ணில் கரெக்டாக சூப்பராக ஹெட்ஷாட் அடிக்க வரும்னு சொல்லிடுங்க. எனக்கு ஸ்காரில் தான் கரெக்டாக எப்படி ஏதாச்சும் லைட்டாக அப்படியே தூக்கினாலே ஹெட்ஷாட் அடிக்க வந்துடும். அந்த மாதிரி ஒரு கன்று எனக்கு ஸ்கார் தான். மாட்றான் அப்பாடி மாட்டிக்கிட்டான். இன்றைக்கி இவனுக்கு ஹெட்ஷாட் தான். போடு ஹெட்ஷாட்டு போடு, போடு. இவனுக்கு ஹெட்ஷாட்டே அடித்து முடிச்சிடலாம். அடுத்த ரவுண்டு இவனுக்கு ஹெட்ஷாட் அடித்தே முடிச்சு நம்ம பேரை காப்பாற்றி எப்படியாச்சும் வந்துடுறாடே. மாட்டான் அப்பாடி மாட்டிக்கிட்டான்டா. ஹெச்பி கம்மியாக இருக்கு. என்ன டைமிங்குங்க, அடித்தா செத்துருவேன்னு தெரிஞ்சு கரெக்ட் டைமிங்கில் போட்டிருக்கான், இல்லை ஃப்ளூக்கில் போட்டானான்னு தெரில. டே செத்துருவோம் போட. சூப்பர். மொட்டை போடுவோம். இவன் ஒன்று நூபா இல்லை நூபு குட்டி மாதிரி நடிக்கிறானா தெரில. நானும் பாட்டிலேருந்து தானே இந்த மாதிரி ப்ரோ பிளேயராக இருக்கேன். ப்ரோ பிளேயரில் ஓரளவுக்கு மிடில். ப்ரோ பிளேயர்லாம் டப்புன்னு ராக் ஸ்டார் மாதிரி அடிக்கணும். நம்மளுக்கு அதெல்லாம் அடிக்க வராது. நம்ம நார்மலாக சும்மா அடிக்கிறது தான். ஒருத்தங்க ஓகே ஏசி வெட்டி இன்றைக்கி மாமனே ஹெல்மெட் கிளிய போகுது. வாடா, ஹெல்மெட்டை கிளீஸ் தான்டா வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. வா விடு தந்தா. டே திடீர்னு ஹெட்ஷாட் அடிச்சிட்டாங்க. இவனுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருவோம். ஹெட்ஷாட் அடிச்சிட்டாங்க. இல்லைங்க, இவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். 2 ரவுண்டு நடிச்சிருக்கான். அப்படின்னா நம்ம ஃப்ளூக்கில் அடிச்சிருக்கோம். இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். திடீர்னு போட்டுற போகிறான். ஓடு அப்படி 52. அவ்வளோதான். இனி இவங்ககிட்ட தூரத்தில் தான் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். கிட்ட இருந்தாச்சும் இவனை போடுறேன். வாடா. செத்துட்டான். செத்து போயிட்டான். அடுத்த ரவுண்டு பார்த்துருவோம். எப்படியோ செத்துட்டாங்க. ஓகே, நிறைய பேர் இந்த பெட்டு மோட்டு இந்த மாதிரி எதையாச்சும் எடுத்து நடுவில் இருந்தால் இந்த ஸ்கோப்பில் வச்சுக்கிட்டு இதில் வச்சு இந்த எடுத்து அந்த இது இருக்குல்ல, இதை வச்சு தான் நிறைய பேர் விளாடிங்க. நானும் அந்த மாதிரி தான் விளாடிட்டு இருந்தேன். ஆனால் இப்போலாம் நான் அந்த மாதிரி வைக்கிறது இல்லை. எனக்கு இந்த மாதிரி ஆனால் வெறும் ஸ்னைப்பர் எடுத்து ஆடுறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்கடா இருக்க அப்பாடி மாட்டினாடா. இந்த ஸ்னைப்பரோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமாங்க, குளோவாலுக்குள்ளே அடிக்கும். அதுதான் அந்த ஸ்னைப்பரில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிஸ் ஆகாதா அப்பாடி குளோவால் போட்டேன். அவனுக்கு இந்த ட்ரிக்கு தெரிஞ்சதுன்னா நேராக நம்மளை போட்டிருப்பான். அப்போ 150 டேமேஜ் போட்டுச்சு. இப்போ ஒரு 120 அவங்க இன்னும் செத்துருக்கணுங்க. என்னங்க இது லாஸ்ட் ரவுண்டு இல்லை, திடீர்னுட்டு அவன் 1 ரவுண்ட் ஜெயிச்சிட்டான். அடுத்து எல்லா ரவுண்டும் அடிக்கிறானா இல்லை நம்ம அடித்து ஜெயிக்கிறோமான்னு பார்த்துருவோம். வாங்க நாமனே காலிடா. அப்போ இங்கே வரும்போது ஹூக்காங் போட்டு எப்படியாவது போயிட வேண்டியதான். எங்கே இருக்கான்? அதான் அவங்க ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக தலையை காட்டி நிற்கிறான். போடு போட்டுக்கோ. எஸ், நம்ம எப்படியும் அந்த மேட்ச் பூயா அடிச்சிட்டோம். அப்படியே தலையை காட்டி நின்றனால ஹெட்ஷாட் அடித்தே முடிச்சிட்டோம். நாளைக்கு கன்ஃபார்ம் இந்த வீடியோ சிஎஸ் ரேங்கில் விளாட்ற வீடியோ வந்துடும். வேறு ஏதாவது உங்களுக்கு கேம் விளாட்ணும் அப்படின்றது தோணுச்சுன்னா கமெண்ட்டில் நீங்கள் சொல்லிட்டு போயிடுறேங்க. அந்த கேம் நான் இருந்துச்சுன்னா நான் ட்ரை பண்ணுறேன். அப்படி நான் ஏற்றிக்கணும் ட்ரை பண்ணல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.